ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எம்கே கிரியேஷன் சேனல். நான் உங்கள் எம்கே. தி சேனல் வீடியோஸ் கியர் லாட்டரி கெஸிங் அண்ட் டிப்ஸ் ஒன்லி. இங்கு பெட்டிங் அல்லது சூதாட்டம், கேம்லிங் எதுவும் நடைபெறவில்லை. இந்த சேனலில் கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் பொழுதுபோக்கு மட்டுமே. உறுதியானதோ எதிரியானதோ அல்ல. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெலிகிராம் சேனலில் நல்ல சூப்பரான ஒரு மாஸ் வின்னிங்கோட போய்கிட்டு இருக்கு. மாத கடைசி ஆயிடுச்சு. கொஞ்சம் சொந்த வேலை இருந்தனால வீடியோ எதுவும் சரியாக போட முடியல. ஆனால் சார்ட் மார்க்கிங் எடுக்கவே நேரம் சரியாக இருக்குது. அந்த நேரத்தில் மீதி நேரத்தில் சொந்த வேலை பார்க்கவும் சரியாக இருக்குது. இது வீடியோ பண்ணி போகிறதுக்கு டைம் கிடைக்காதனால டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கான். வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துட்ருக்கோம். வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் என்னென்னே தெரியலன்னு சொல்லி சொன்னனால உங்களுக்கு வசதியாக வாட்ஸ்அப்லேயும் ஆரம்பிச்சிருக்கிறோம், சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு டெலிகிராமுக்கு எல்லோரும் வந்துடுங்க, கன்வெர்ட் ஆயிருங்க. ஏன்னா வாட்ஸ்அப்புங்கிறது ஒரு நம்பகத்தன்மையான செயலி கிடையாது. இதை நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் எல்லா பேருமே கூட தெரியாமல் இதில் இருக்க ஒரு நம்பரு ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் பண்ணுறது போல் வேறு யாருக்கும் மாற்றிட்டிங்கன்னா அதனால் உங்களுக்கு ஒரு சங்கடம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டெலிகிராமுக்கு வந்துடுங்க. அதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். டெலிகிராம் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களாம் அதில் ஒரு வீடியோ பண்ணி போட்டிருக்கேன், வாங்க அதில் அந்த வீடியோவை பார்த்துருங்க. அதில் வீடியோ பண்ணி போட்டிருக்கிறத பார்த்துக்கோங்க, அதே தெரிஞ்சிடும் டெலிகிராம்னா என்ன அப்படிங்கிறத. வாட்ஸ்அப் மாதிரி தான், அதுவும் வேற ஒன்றும் பெரிய இது கிடையாது. யாரும் இந்த எக்ஸ் வலைதளம் மாதிரி எதுவும் பயப்பட தேவையில்ல. அது ஒரு சேஃபான ஒரு இது வலைதளம். அதனால தான் உங்களுக்கு டெலிகிராம் கொடுக்குறது. லிங்க் கமெண்ட் செக்ஷனில் வாட்ஸ்அப்புக்கும் கொடுக்குறோம், டெலிகிராமுக்கும் கொடுக்குறோம். டெலிகிராம் இருக்கிறவங்க டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி வாட்ஸ்அப்பில் இந்த டெலிகிராம் வந்துடுங்க. இல்லாதவங்க வாட்ஸ்அப் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துடுங்க, சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி 1 மணி ஷோவில் ஒரு நண்பர் அன்னைக்கு போட்ட வீடியோ பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்துருந்தாங்க. வந்துட்டு அவர் பர்சனல் கேட் குரூப்லேயும் போட்டிருந்தோம். எனக்கு இது லாட்ரி ஃபீல்டுக்கு புதுசு, நீங்கள் எப்படி பண்ணுறது என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்கு வேண்டி நான் சொல்லி தான் போட்டிருந்தேன். இந்த ஒரு தடவை உங்களுக்கு பர்சனலில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பர்சனலில் கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு அந்த கெஸ்ஸிங்கை போஸ்ட் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா பிசிலையும் ஆல் போர்ட்லேயும் கொடுத்துருந்தேன். நம்பர் பிசியில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அன்றைக்கி. ஆனால் ஏபியில் அடிச்சிட்டான், சரிங்களா? ஏபியில் அடிச்சிட்டான். மற்றபடி கொடுத்த நம்பர் எல்லாத்தையும் பேர் பண்ணி ஒரு 3 பாக்ஸ் கொடுத்துருந்தேன். அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, 60 ரூபா பாக்ஸில் 2 பாக்ஸ், நான் கொடுத்தது 3 பாக்ஸு, அதில் 2 பிரித்து 60 ரூபாலையும் 1 பிரித்து 12 ரூபா பாக்ஸ்லையும் அடிச்சிருந்தாப்புல. அது பார்த்தீங்கன்னா அவருக்கு ரிசல்ட் பாருங்கள், 139 936 அந்த 2 நம்பரையும் பாக்ஸ் அடிச்சிருக்காரு. அவருக்கு என்ன வந்திருக்கு பாருங்க ரிசல்ட், 193. சரியா தெரியல, 193 தான் ரிசல்ட்டு. அப்போ 60 ரூபா டிக்கெட்டில் எனக்கு லாட்ரி ஃபீல்டில் என்னன்னே தெரியாமல் இருந்தவரை அவர் ஃபஸ்ட் டைம் என்ன 3D வின்னிங் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்பட்டார். எனக்கும் சொல்லையில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு நிறையா அமௌண்ட்டை நான் லாஸ் ஆகியிருக்கேன். எனக்கு இந்த உங்கள் வலைதளத்துக்கு வந்தவொன்னும் முதல் தடவையே இவ்வளோ ஒரு நல்ல ஒரு அருமையான வின்னிங் கொடுத்துருக்கேன்னு சொல்லி பாராட்டினார். அந்த நண்பருக்கு வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி. ஏன்னா ஒரு சரியான முறையில் கொடுத்ததை பயன்படுத்தியிருக்காரு. மற்றவங்க மாதிரி நான் ப்ளே பண்ணலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாக்கு போக்கு சொல்லாமல் ப்ளே பண்ணிட்டாரு, வின் பண்ணிட்டாரு. சந்தோஷம், வாழ்த்துக்கள், சரிங்களா? சரி வாங்க, நான் நிறையா இருக்குது, அதை அப்படியே பார்த்துட்டு போகலாம். இப்போ இதில் ஒன்றும் கெஸ்ஸிங் வரும், பட் ஆனால் ட்ரிக் வீடியோ எதுவும் கிடையாது. இதில் கடைசியில் ஒரு ட்ரிக் ஒன்று சொல்கிறேன், சரிங்களா? அப்புறம் இன்னொன்று, இது வரைக்கும் எப்படி பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறேன் பாருங்கள். வந்த வின்னிங்லாம் எடுத்து சொல்லணும், நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம், சரிங்களா? ஒரு சிலதை மட்டும் பார்த்துட்டு போகலாம். கேரளாவுக்கு அன்னைக்கு ரிசல்ட்டு என்ன அடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 518 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் வந்துருந்துச்சு கேரளாவுக்கு, சரிங்களா? நம்ம கொடுத்த கெஸிங் ஏ போர்டில் 5-6, பி போர்டில் 5-9, ஆல் போர்டில் 1-6 கொடுத்துருந்தோம். அதை பேர் பண்ணி சூப்பராக ஏபியில் 51 ஒரு நம்பரை சூப்பராக பாஸ் ஆகிருந்துச்சு, சரிங்களா? அதே மாதிரி நிறையா வின்னிங் வந்திருக்கு. அதில் ஒரு சிலது மட்டும் உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிவிட்டு வீடியோ ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன்.
அன்னைக்கு ஆல் போர்டில் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டப்ப ஆல் போர்டில் 44ன்னு ஒரு நம்பர் ஃபாலோ கொடுத்துருந்தேன். அந்த 44 எப்படி வந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நிறைய பேர் குரூப்லேயே கேட்டிருந்தேன், எப்படி வந்துச்சு இந்த நம்பர் பாஸ் ஆகிருக்கு, எப்படி பாஸ் ஆச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தேன். யாருக்குமே தெரியல, எல்லாமே மறந்துட்டாங்க. ஏன்னா ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அதை நீங்கள் நோட்டில் மறந்துடாமல் எழுதி வச்சுக்கணும். நல்ல ஒரு விஷயந்தான் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது வரும் பட்சத்தில் நீங்கள் அதை மிஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி மிஸ்டேக் மறுபடியும் பண்ணாதீங்க. மறுபடியும் எப்படி வந்துச்சுங்கிறத சொல்றேன் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 44 அப்படின்ற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இங்கே பிசியில் 44 பாஸ் ஆகிருக்கு. அதை எப்படி எடுத்தோம்னா மேலேயும் சீபோர்டு, இந்த சீபோர்டில் மட்டும் மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர், சரிங்களா? மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் ஒரே மாதிரி வரும்போது அந்த நம்பரில் சென்டரில் உள்ள நம்பரை அப்படியே வச்சுட்டு மேலே உள்ள நம்பரோ கீழே உள்ள நம்பரையோ +3 பண்ணிங்கன்னா வர்ற நம்பரை கூட சென்டர் நம்பர் பேர் பண்ணி ஒரே நம்பர் ஆல்போர்டு ஃபாலோ கொடுத்துருந்தோம். இது லாஸ்ட்டாக ஒரு வீடியோ ட்ரிக் வீடியோ போட்டிருந்ததான். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 1 1 1 +3, அப்போ இங்கே 4, இங்கே சென்டர் நம்பர் 4, அப்போ சிங்கிள் நம்பர் 44 ஃபாலோ கொடுத்துருந்தோம். எல்லாத்துக்கும் தெரியும், குரூப்லேயே சொல்லியிருந்தேன் நான். அந்த 44ன்ற நம்பர் தான் இங்கே பாஸ் ஆகிருக்கு. அதை நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தா யாருக்குமே தெரியல. மறுபடியும் கூட தெரிஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு மெத்தடு, மிஸ் பண்ணாமல் பயன்படுத்துங்க, சரிங்களா? அடுத்து அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா சிபோர்டில் 5, ஏபியில் 27 72 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம். சிம்பிளாக அந்த நம்பரை அப்படியே பேர் பண்ணியிருந்தாங்கன்னா 725 275 அந்த நம்பரை போட்டு வின் பண்ணியிருப்பாங்க. அது ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தா வின் வந்திருக்காது. பாக்ஸில் போட்டிருந்தா கண்டிப்பாக அதில் ஒரு வின்னிங் இருந்து நல்லா 3 டிஜிட் வின்னிங் தான். நேற்று மாஸ் வின்னிங் தான். நிறைய பேர் அதை நான் சிம்பிளாக வந்து 10 ரூபா டோக்கனில் வின்னிங் போட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். அவங்களாம் வந்து கரெக்டாக அந்த ஒரு வாய்ப்பு வரும்போது அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறாங்கன்னு அர்த்தம். இதே மாதிரி தான் பண்ணணும். நான் ஒரு சிங்கிள் போர்டு எடுத்து தரேன் அப்படின்னா அந்த சிங்கிள் போர்டு ஸ்ட்ராங்காக வர்றத அந்த போர்டில் ஒரு 5 செட்டோ 10 செட்டோ அவங்க வசதிக்கு ஏற்றாப்புல வச்சுட்டு சப்போர்ட்டுக்கு அது திருப்பியோ நேராவோ அதை ஆல் போர்டில் வச்சிங்கன்னா மட்டும்தான் வின்னிங் மிஸ் ஆகாமல் வரும். அப்படி பண்ணியிருந்தா மட்டும்தான் நேற்று நைட்டு வின்னிங் வாங்கியிருக்க முடியும். ஏன்னா நான் ஸ்ட்ராங்காக ஏபி தான் கொடுத்துருந்தேன். சப்போர்ட்டுக்கு ஆல் போர்டில் 27 72 கொடுத்துருந்தேன். அதே மாதிரியே வந்துருச்சு. அந்த 5ன்ற நம்பரை சேர்த்தோம் அப்படின்னா 527 நேற்று நைட்டு ரிசல்ட்டு சூப்பராக உட்காந்துருக்கு, சரிங்களா? அதனால் நல்ல ஒரு வின்னிங்லாம் மாஸ் வின்னிங் வந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கங்க. சரி வாங்க, இன்னைக்கு கெஸிங் என்னங்கிறத பார்த்துடலாம். அதுக்கிடையில் ஒரு சின்ன விஷயம், நம்மகிட்ட புக்கிங் அவைலபிளில் இருக்குது, ருத்ரா புக்கிங் ஏஜென்சி, சரிங்களா? அதே மாதிரி இந்த ருத்ரா ஏஜென்சி இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டு தான் பார்த்துக்கோங்க. இதில் போட்டிருக்க நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரு, ஜிபே நம்பர் எல்லாமே இதே தான். வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. சரியான முறையில் நேர்மையாக நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து புக்கிங் பண்ணிவிட்டு லாஸ்ட் டைமில் வின்னிங் வந்துடும், பார்த்தா ஏஜென்ட் ஏமாற்றிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய சீட்டிங் நடக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் லாஸ் ஆகணும். அதை அவாய்ட் பண்ணணும்னா நம்பிக்கையான ஏஜென்ட்டை தான் போடணும். அது ஒரு நேர்மையான ஏஜென்சியாக இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. இது வந்து ஒரு மணி ஷோக்கான கெஸிங் பாருங்கள். இதில் ஏசியில் 21, இங்கே பிசியில் 12. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஏசி நம்பர் எடுத்து பிசியில் வைக்கிறாங்க. நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா ஏபி எடுத்து ஏசியில் வைக்கலாம். ஏபி எடுத்து ஏசியில் வைக்கலாம். சாரி, ஏபி எடுத்து பிசியில், சரிங்களா? உட்காந்துருக்க பேட்டர்ன் அப்படி தான் கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஏபி எடுத்து பிசியில் வச்சோம் அப்படின்னா இங்கே இந்த பக்கம் ஒரு பேட்டர்ன் ஆடிருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு 13, இங்கே ஒரு 13, இங்கே ஒரு 13. இங்கே 13 சொல்லி சொல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக புரியும். 13 ஏசியில் இருக்கிறத எடுத்து ஏசியில் வச்சுருக்காங்க. இங்கே ஏசியில் இருக்க 31 எடுத்து இங்கே 31 வைக்காமல் 36 அப்படின்னு சொல்லி வச்சாங்க அப்படின்னா நமக்கு இங்கே என்ன ஒரு காமனாக ஒரு விஷயம் வரும். காமனாக என்ன வரும்னா ஆல்ரெடி இதில் டைப் பண்ணி போட்டிங்க பாருங்கள், 306 அப்படிங்கிற ஒரு சிங்கிள் நம்பர் வரும், சரிங்களா? ஏசியில் இங்கே 31ங்கிற நம்பரை 3 தடவை கரெக்டாக கொண்டு வந்துட்டான், 4வது தடவை ஒரு ட்விஸ்ட் அடித்தான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 306 அப்படின்ற நம்பர் சிங்கிள் நம்பர் கிடைக்கும். நீங்கள் இப்போ போர்டு வந்து பிரித்து போட்டு ப்ளே பண்ணிக்கோங்க. 36 ஏசியில் போட்டுக்கிட்டு ஸ்ட்ராங்காக போட்டுக்கிட்டு அதை சப்போர்ட்டுக்கு ஆல்போல கூட போடுங்க. அப்புறம் பிசி 06ங்கிறத ஸ்ட்ராங்காக போட்டு சப்போர்ட்டுக்கு ஆல்போல கூட போட்டுக்கோங்க.
3D ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க. அவ்வளோதான். லிமிட்டாக இப்படி தான் ப்ளே பண்ணணும். குண்டை மடகு போட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சரிங்களா? இது ஒரு மணி ஷோக்கான கெஸ்ஸிங்க. அப்புறம் இது பார்த்துக்கோங்க. இது இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. வர்றதுக்கு நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த பேட்டர்ன் கண்டிப்பாக வந்து ஆடுறானா அது மிஸ் ஆகாமல் வரும். இதில் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 00 மட்டும்தான் இருக்குது. அந்த 00 வந்து இன்னைக்கு வர்றதுக்கு ஏதாவது ஒரு சொல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கூட சொல்லியிருக்கேன். இப்போ பிசியில் 06 வரும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 006ன்னு கூட வந்தாலும் வரும். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. வந்து ஃபாலோ நம்பர் தான். எந்த ஷோக்குன்னு கிடையாது. ஆல் ஷோவுக்கு சிங்கிள் நம்பர் ஃபாலோ. அதே பேட்டர்னில் தான் இதுவும் வருது. இதுவும் வந்து கரெக்டாக வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக வரும். இந்த நம்பர் வரக்கூடிய நம்பர் தான். எடுத்து வேணால் 1 2 3 4 5 ஷோக்கு மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் வசதி இருக்கவங்க. இல்லைன்னா வேடிக்கை மட்டும் பாருங்கள் வருதா இல்லையான்னு. அடுத்த பேட்டர்ன் இந்த மாதிரி வரும்போது தரமாக வச்சு செஞ்சுக்கலாம். சரிங்களா? நான் எடுக்க ஒன்று காமிக்கும்போது உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அப்போ தான் நீங்கள் புக்கிங் பண்ணுறதுக்கோ இல்லை எதுக்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நீங்கள் விட்டுருவீங்க, மறுபடியும் வீடியோவில் போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஒன்றும் பார்த்து எழுதி வைங்க, இல்லைனா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க. சரிங்களா? இது 6 மணி ஷோவுக்கு. 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்குது. இங்கே வந்து 39 ஏசியில் எடுத்திருக்காங்க. 39 ஏசியில் அந்த நம்பர் அப்படியே 98 ஒரு நம்பர் பவர் பண்ணியிருக்காங்க. இங்கே 22 அந்த 22 77 வச்சுருக்காங்க. இங்கே 90 இந்த 90 இங்கே 45 54 அப்படின்னு சொல்லி வரணும். ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குது. அது இன்னும் வரல. நேற்றுலாம் எதிர்பார்த்தோம், வரல. ஸோ வந்து இந்த நம்பர் வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா ஏசியில் தான் எனக்கு ஸ்ட்ராங்காக வரணும். உங்கள் கணக்கில் எதுவும் வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இது டியர் 6 மணி ஷோவுக்கு தான். ஆல்சோ கிடையாது, 6 மணி ஷோவுக்கு மட்டும்தான். இந்த நம்பர் ஆல்சோலேயே வரணும். கண்டிப்பாக ஆல்சோவில் இந்த நம்பர் வரணும். இன்னைக்கு கண்டிப்பாக இந்த பேரில் தான் ஆட்டோ இருக்குது. இது 6 மணி ஷோக்கான கேசிங் மட்டும்தான். இந்த மார்க்கிங்கில் கூட அதே மாதிரி மேட்ச் ஆகுது 54 45. சரிங்களா? இந்த பேரெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நிறையா மார்க்கிங் இருக்குது. உங்களுக்கு ஒரு சிலதை காமிக்கிறேன். ஒரு சிலது டெலிகிராம் சேனல் தான் அப்டேட் பண்ண முடியும். என்னால் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. வீடியோ இன்னும் லென்த்தாக போயிடுச்சு. அதனால் சொல்கிறேன். இது டியர் 8 மணி ஷோவுக்கு ஆல் போர்டில் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் எதுவும் வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி 25 52ங்கிறது ஏசியில் வரணும். ஏன்னா 2 தடவை பிசிலையும் ஏபிலையும் வச்சுட்டான். ஏசியில் வரணும். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஆல் போர்டு 1 தான் ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு. இந்த நம்பர் வந்து ஏசியில் வரணும். ஏ போர்டு 5 அடித்தப்பெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஆடிக்கிட்டு இருக்கான். பிசி எடுத்து அப்படியே ஒரு நம்பர் பவர் பண்ணி ஆடிட்டு வர்றான். நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு 2 தடவை வராமல் இருக்குது. நேற்று ஒரு பேட்டர்ன் ஆடி இருக்கான். ஸோ இதில் 3 நம்பர் வர வேண்டியிருக்கு. ஏசியில் மட்டும்தான் வரணும். மற்ற சப்போர்ட்டுலாம் கிடையாது. ஏசி மட்டும்தான். கணக்கில் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி 27 72ன்ற நம்பரு இன்னைக்கு 8 மணி ஷோவில் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை வரலைன்னா இதையும் ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக வந்துடும். இது நான் எப்படி சொல்றேன்னா பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஒய் போர்டு 3 அடித்தப்பெல்லாம் பிசியில் உள்ள நம்பரை எடுத்து ரிப்பீட் அப்படியே ஒரு நம்பர் பவர் பண்ணியோ இல்லை நேராவோ அப்படியே கொண்டு வந்து வச்சு கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். 95க்கு 09, 96க்கு 46, 53க்கு 53, அடுத்து 53க்கு 58. அப்போ நேற்று வந்து டி போர்டு ஒய் போர்டு 3 அடித்ததுக்கு ஆல் போர்டில் 2 7 கண்டிப்பாக வரணும். அப்போ அந்த 2 7 1 27 72 வரும். இல்லைன்னா சிங்கிள் நம்பராக 7 இல்லை 2 இறங்கிடும். கண்டிப்பாக இறங்கிடும். சரிங்களா? 27 72 வரலைன்னா ஒரு 4 ஷோக்கு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் வரும். இது பவர் பண்ணாலும் நேராக திருப்பினாலும் அது ஒரே நம்பர் தான் வரும். 27 72 சிங்கிள் நம்பர் தான். எடுத்து ஃபாலோ பண்ண விருப்பம் இருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் 15 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடிலாம் கம்மியாக தான் வரும். கடைசி வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறது தெளிவாக புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா பேட்டர்ன் எதாவது மிஸ் ஆகிரும். கவனமாக பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுறீங்களா பண்ணலையோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நீங்கள் பயன்பெறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களையும் பயன்பெற வைங்க. ஏன்னா இதில் வர்ற நம்பர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு வரக்கூடிய நம்பர்ஸாக வரனால தான் உங்கள்கிட்ட நான் இப்படி சொல்கிறேன். இல்லைன்னா சொல்ல போகிறது கிடையாது. எங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ் இருக்குது. தவறாமல் பயன்படுத்திக்கோங்க.
காற்றுள்ள போதே தூத்திக்கொள்ளுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அதை சுழிச்சமமாக பயன்படுத்திக்கோங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி புக்கிங் இருக்குது, புக்கிங் நம்பர் அதை அப்டேட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கமெண்ட் செக்ஷனில் டெலிகிராமோட லிங்க்கையும் வாட்ஸ்அப்போட லிங்க்கையும் அதில் கமெண்ட் செக்ஷனில் வைக்கிறேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாதீங்க. என்னால் டெய்லி வீடியோ போட முடியல, அதனால தான் டெலிகிராமோட லிங்க் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? லிங்க்கு கொடுத்ததுக்கு காரணம் அதுதான். வீடியோ வந்து என்னால் டெய்லி யூடியூப்பில் போட முடியல, வேலை கொஞ்சம் இருக்கனால டெய்லி வீடியோ போட முடியாதனால டெலிகிராம் சேனலில் டெய்லி கெஸ்டிங் அப்டேட் ஆகிருக்கு. எப்படி பாஸ் ஆகுதுன்னு முதற்கொண்டு நல்லா பார்க்குறீங்க, பார்த்துக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. அடுத்து ஒரு நெக்ஸ்ட் நல்ல வீடியோவோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் MK. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.